Good evening, students. This is History Lesson 2 Ancient Civilization. Ancient Civilization. Take page number 22. Okay, take page number 22. Now, here, learning objectives. We can understand, we can study about different civilization. There are four main civilization is there: Egyptian civilization, Mesopotamian civilization, then Yellow River Valley, Chinese civilization, and also Indus civilization. So there are four main civilization: Egyptian civilization, then Mesopotamian civilization, then Chinese civilization, and also Indus civilization. Then early societies and early state formation. Before that, before civilization, what are the conditions in the society? Societies before the modern times are classified as bands, tribes, chieftains, and proto-state by scholars. So before modern times, the society classified as bands, tribes, chieftains, and also proto-state by scholars. Then here, early societies were organized as bands during the pre-Mesolithic age. Bands were small groups of people who were nomadic. You know the meaning of nomadic? நொமாடிக்னா நாடோடியா அங்கங்கே திரியிறாங்க. ஒரு செட்டில்டாக ஒரு லைஃப் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. இப்போ நம்மலாம் செட்டில்டாக ஒரு ஹவுஸில் இருக்கிறோம் இல்லையா? அவங்க அப்படி கிடையாது, மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல தங்குறது இல்லை இல்லையா? ஸோ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் who were nomadic, making their lives living on hunting and also gathering. அவங்களுடைய ஃபுட்டுக்காக அவங்க என்ன செய்வாங்க, அங்கேயும் போயிட்டே இருப்பாங்க. ஃபுட் கேதரிங்காக அவங்க அங்கங்கே போயிட்டே இருப்பாங்க. தென் அடுத்து நம்ம பார்த்தோம் ட்ரைப்ஸ். த ட்ரைப்ஸ் ஆஸ் இன் நியோலித்திக் வே த லைஃப் கேம் இன் டு ப்ராக்டிஸ். லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வேர் கான்சன்ட்ரேட்டட் இன் த வில்லேஜஸ். ஸோ த பீப்புள் லிவ் இன் வில்லேஜஸ். They were organized as tribal communities. So first group bands, they led a nomadic life, but second one tribal communities. Then அவங்களை கண்ட்ரோல் பண்ணது ஒரு tribal organization. Yeah, then third chieftains are political formation larger than the tribal level formation. So முதல் குரூப்பை விட அடுத்த குரூப் கொஞ்சம் உயர்ந்த லெவல், சரியா? அடுத்த குரூப்பை விட அடுத்த குரூப் கொஞ்சம் உயர்ந்த லெவல். ஸோ chieftains, these are. Then அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? ஏர்லி சிவிலைசேஷன். ஏர்லி சிவிலைசேஷன். ஏர்லி சிவிலைசேஷன் இஸ் சீன் அண்ட் அட்வான்ஸ் ஆர்கனைஸ்ட் வே ஆஃப் லைஃப். சிவிலைசேஷன்னா நாகரிகம். நாகரிகம் வரும்போது மக்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக நாகரிகமானவங்களாக மாறிடுவாங்க இல்லையா? இட் இன்ஸ்டில்டு a way of life that could be considered as an adaptation to particular environmental and cultural contexts. அதில் எல்லாமே அவங்களுடைய எல்லா லெவலும் என்னது, அவங்களுக்கு கல்ச்சரல் டெவலப் ஆகிடுவாங்க, அவங்க என்விரான்மெண்ட் எல்லாமே டெவலப் ஆகிடுவாங்க. நம்ம முதல்ல பார்த்தவங்க நொமாடிக் லைஃப்பில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ட்ரைப்ஸ் குரூப்பாக இருந்தாங்க, அப்புறம் சீஃப்டன்ஸ் கண்ட்ரோலில் இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து சிவிலைசேஷன் அப்படி கிடையாது, அவங்களே ஒரு செட்டில் லைஃப்பில் போயிடுவாங்க, சரியா? இங்கே ஃபஸ்ட்டு சிவிலைசேஷன் வந்து நமக்கு வந்து என்னது, இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபோர் சிவிலைசேஷன்ஸ் வந்தாருன்னு பார்த்தோம். Then Egyptian, Mesopotamian, the Chinese and the Indus were the important early civilization. So four civilization: Egyptian, Mesopotamian, the Chinese and the Indus were the important early civilization. Yeah. While these civilization flourished in certain region, people in other parts of the world lived in hunter-gatherers and pastoralists. ஹண்டர்னு அவங்களுக்கு தெரியும். ஹண்டர்னா என்ன செய்வாங்க, அவங்களுடைய திங்ஸ்க்காக அவங்க அங்கேயும் என்ன செய்வாங்க, ஹண்ட் பண்ணி அங்கேயும் போவாங்க, வேட்டையாடி தங்களுடைய ஃபுட்டுக்காக வேட்டையாடி டிஃப்ரெண்ட் இடத்துக்கு போவாங்க. நீங்கள் இந்த படத்தை பாரு, ஈஜிப்சியன் சிவிலைசேஷன். இப்போ ஈஜிப்ட் எங்கே இருக்குன்னு பாரு. நீங்கள் ரெட் சீ பார்க்குறீங்களா? அடுத்து வந்து என்ன பார்க்குறீங்க, மேலே ப்ளூ கலரில் தெரிய பாரு, அது மெடிட்டரேனியன் சீ, சரியா? இந்த பக்கம் ப்ளூ கலரில் இருக்குது ரெட் சி, மேலே ஒரு ப்ளூ கலர் இருக்குது பாரு, அது மெடிட்டரேனியன் சி. அப்புறம் ஒரு லைன் ப்ளூ கலரில் ஒரு லைன் வருது பார்த்தியா, ரிவர் நைல். அது ரிவர் நைல். அந்த நைல் நதி கரையில் இருக்குது தான் இது ஈஜிப்ட்னு ஒரு இடம். இங்கே ஏற்பட்ட சிவிலைசேஷன் ஈஜிப்சியன்
சிவிலைசேஷன். சரியா? ஸோ இந்த ஈஜிப்சியன் சிவிலைசேஷன் தான் உள்ளே ஓல்டஸ்ட். 4 சிவிலைசேஷன் படித்தோம். அதில் வந்து ஈஜிப்சியன் சிவிலைசேஷன் தான் ரொம்ப ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். தென் முதல்ல வந்து என்னது Egyptian civilization kingdoms were mostly Egyptian civilization flourished on the banks of the river Nile. மோஸ்ட்லி எல்லா சிவிலைசேஷனுமே எங்கே வந்து தொடங்குச்சுன்னா ஆற்றங்கரை பகுதியில். ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு தேவையான வாழ்கிறதுக்கு தேவையான நீர் வளம் காணப்பட்டதால் அவங்க எல்லாருமே எங்கே இருந்தாங்க? ஆற்றங்கரை பகுதியில் இருந்தாங்க. அப்போ ஈஜிப்ட் அந்த நைல் நதி ஆற்றங்கரையில் தொடங்கினா அதுக்கு பேர் வந்துச்சுன்னா ஈஜிப்சியன் சிவிலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா? அங்கே அந்த ரிவர் பாயனால ஈஜிப்ட் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா ஹென்ஸ் ஈஜிப்ட் வாஸ் கால்ட் அஸ் அ கிஃப்ட் ஆஃப் நைல் பை த கிரீக் ஹிஸ்டாரியன் ஹெரோடோட்டஸ். ஹெரோடோட்டஸ் சொல்கிறது ஈஜிப்ட் வந்து கிஃப்ட் ஆஃப் நைலுடைய என்னது ஒரு நன்கொடை அப்படின்னு சொல்கிறார். ஏன்? ஸோ நைல் ஆல்சோ சர்வ்ட் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நைல் வந்து பீப்புளுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணல. நைல் வந்து பெரிய ரிவர், அது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் ஆல்சோ நைல் வேலி இஸ் வெரி ரிச் அண்ட் ஃபர்டைல். ரொம்ப செழிப்பான இடம். ஸோ பிகாஸ் த ரிவர் டெபாசிட்ஸ் ஃப்ரெஷ் அலுவியம் எவ்ரி இயர். அங்கே வந்து நிறைய அலுவியம்னாலே என்னது நல்ல செழிப்பான மண் அங்கே இருக்குது. அப்போ அங்கே செழிப்பான மண் இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் அங்கே வந்து நல்லா டெவலப் ஆகுது. அக்ரிகல்ச்சர் அங்கே நல்லா டெவலப் ஆகுது. சரியா? தென் the Egyptian kingdom generally controlled by the whole of Nile Valley, and when they became weak, அது எப்போ வீக் ஆச்சோ அப்போ அதை வந்து என்ன செய்தாங்க? ஃபாரினர்ஸ் வந்து இன்வேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபியூடல் லார்ட்ஸ் அண்ட் இன்வேடர்ஸ் டாமினேட்டட் த ரீஜன். அங்கே இருந்த கிங் வீக் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்தாங்க? வெளியூர் கண்ட்ரிலேருந்து இன்வேடர்ஸ் வந்து உள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க. அப்படி நுழைஞ்சதில் வந்து இந்த ஹைக்கோஸ் அண்ட் ஆல்சோ பர்ஷியன் அண்ட் ஆல்சோ கிரீக்ஸ் இவங்கெல்லாம் உள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க. அந்த க்ரீக்கில் தான் நமக்கு வந்து கிரீக்ஸ் அண்டர் அலெக்சாண்டர் த கிரேட். நம்ம அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருப்போம். அலெக்சாண்டர் மன்னர், பெரிய மன்னர் அலெக்சாண்டர். அவரும் நிச்சயதார் கிரீக் மன்னர். அவரும் எங்கே நுழைய ஆரம்பித்தார்? ஈஜிப்டுக்கு நுழைய ஆரம்பித்தார். அப்படி இவங்கெல்லாம் நுழைஞ்சு இருந்துச்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் ரூல் பண்ணாங்க. இப்போ ஹைகோஸ் எப்போ ரூல் பண்ணாங்க பாரு? 15th டைனாஸ்டி ஈஜிப்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் ரூல் பண்ணி என்ன செய்தாங்க? அங்கேருந்து கொஞ்சம் பிளேசஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரியா? தென் பாரோ சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஈஜிப்டியன் கிங் வாஸ் நோன் அஸ் பாரோ. நம்ம இப்போ அரசர்கள், மன்னர் அப்படி சொல்கிறோம் இல்லையா? கிங் வாஸ் நோன் அஸ் பாரோ. ஈஜிப்டில் உள்ள கிங் என்ன சொல்லுவோம்? பாரோ அப்படி சொல்லுவோம். த பீப்புள் ட்ரீட்டட் பாரோ ஆஸ் அ டிவைன் ஃபார்ம். பீப்புள் வந்து கிங்கை வந்து என்னது? கடவுளுக்கு சமமாக, அதாவது அவர் சொல்கிறது வேத வாக்கு, கடவுள் வாக்கு அப்படின்னு நினச்சாங்க. The people treated Paro as a divine form. Under the Paro, there was hierarchy of officials, including viziers, the governors of provinces, then local mayors and tax collectors. அவங்களுக்குலாம் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. சரியா? நமக்கு கவர்னர் இருக்கார், அது மேயர் இருக்கார், டேக்ஸ் கலெக்டர், இவங்கெல்லாம் அவங்க அதாவது பாரோக்கு கீழே ஒர்க் பண்ண ஆஃபீஸர்ஸ். தென் இதை தவிர என்னது? நிறைய வேறு என்ன சின்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸ்டோன் கட்டர், மேசன், பாட்டர்ஸ், கார்பெண்டர்ஸ், காப்பர் ஸ்மித்ஸ், கோல்ட் ஸ்மித், நிறைய பீப்புள் சின்ன ஒர்க்கர்ஸும் இருந்தாங்க. த லேண்ட் பிகான் டு த கிங் அண்ட் வாஸ் அசைன் டு த அஃபீஷியல்ஸ். ஸ்லேவரி வாஸ் நாட் காமன். அங்கே என்ன இல்லை? அடிமை இல்லை. பட் கேப்டிவ்ஸ் வேர் யூசஸ் ஸ்லேவ்ஸ். பட் வந்து என்ன செய்வாங்க? அடிமைத்தனம் பயன்படுத்தாங்க. தனியாக அதுக்குன்னு அடிமைகளாக இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் அடிமைகள்லாம் இருக்காங்களே, அதே மாதிரி இங்கே ஈஜிப்சில் இல்லை. பட் அடிமைத்தனம் அங்கேயும் காணப்பட்டது. இங்கே கீழே பிக்சர்ஸ் பார்த்துக்குங்க. சரியா? அடுத்து மம்மிஸ் ஆஃப் ஈஜிப்ட். மம்மி அப்படின்னா மம்மின்னா அவங்க வந்து இந்த இறந்த பாடியை ப்ரிசர்வ் பண்ணி, அதாவது அவங்கள வந்து நல்லா பதப்படுத்தி வச்சு பாதுகாப்பாங்க. அப்போ ப்ரிசர்வ்டு டெட் பாடி இஸ் கால்ட் மம்மி. அந்த பாடி இறந்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க? அதை வந்து நல்லா பதப்படுத்தி தைலங்கள் எண்ணெயெல்லாம் போட்டு பதப்படுத்தி வச்சு அதை பாதுகாப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மம்மி. Egyptian had the tradition to preserving the dead bodies using natron salt and combination sodium carbonate and sodium bicarbonate. இதெல்லாம் போட்டு அந்த பாடி வந்து ப்ரிசர்வ் பண்ணிடுவாங்க, பதப்படுத்திடுவாங்க. நம்ம இப்போது மீன் இருக்குது, மீனை வந்து நம்ம உப்புலாம் போட்டு அந்த பதப்படுத்தி கருவாடாக்கிறவங்க அப்படியே சுருங்கி அதை மாதிரி ஆக்கிடுவாங்க. இல்லையா? The preservation process is called mummification.
அந்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அவங்க சில முறைகள் பின்பற்றுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் மம்மிஃபிகேஷன். After 40 days, when the salt absorbed all the moisture, the body was filled with sawdust and wrapped with stripes of linen cloth and covered with the fabric. The body was stored in a stone coffin called sarcophagus. அப்படி வந்து இந்த 40 நாள் அவங்க அந்த உப்பு போட்டு 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 வச்சு அது என்ன செய்யும், அது உள்ளே இருக்க அந்த ஈரப்பதம் அவ்வளோத்தையும் எடுத்துரும். பாடியில் நம்ம பாடியில் இருக்க ஈரப்பதம் அவ்வளோ எடுத்து பாடி வந்து என்ன செய்யும், நல்லா சுருங்கி ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, அதை வந்து கட்டி துணியில் கட்டி அப்புறம் என்ன செய்வாங்க, அந்த ஒரு பாக்ஸில் வச்சுருவாங்க. ஒரு ஸ்டோன் காஃபின், அதாவது ஒரு கற்பெட்டியில் வச்சுருவாங்க. அந்த பெட்டிக்கு பேர் சார்கோபாகஸ் இல்லையா, ஒரு பெட்டிக்கு பேர் தான் இந்த சார்கோபாகஸ். தென் அவங்க கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னாங்க, விசியர்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி ஈஜிப்ஷியன் பிலீவ்ட் இன் லைஃப் ஆஃப்டர் டெத், அதாவது இறந்த பிறகும் அவங்க லைஃப் இருக்க தான் நினச்சாங்க. அதாவது மறுபிறவி அப்படி இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சிடுவாங்கன்னா, அந்த பாடிக்குள்ளேயே, அந்த இறந்த பாடிக்குள்ளேயே அவங்க வந்து சில திங்ஸ் வச்சுருவாங்க. therefore they preserve the dead body. அந்த பாடி வந்து அதான் அவங்க என்ன செய்கிறாங்களாம், ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது. The art of preserving the dead body is known as mummification. The pyramids and tombs were built to preserve the body of Pharaoh. நல்ல சிறப்பு வாய்ந்த மன்னர்கள் இருக்காங்களே, பாரோன்னா மன்னர்கள், கிங்ஸ் இல்லையா, அவங்களுடைய உடம்பு வந்து அவங்க பதப்படுத்தி அங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் அதுக்கு பேர் தான் பிரமிடு. நம்ம வேர்ல்டு ஃபேமஸில் படிச்சிருக்கோம் பிரமிடுன்னு. அந்த பிரமிடில் உள்ளே இருக்குது என்னது, அந்த பெரிய பெரிய அரசர்களுடைய பாடி, டெட் பாடி, ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட டெட் பாடி, மம்மி. த ஃபேமஸ் Egyptian pharaoh Tutankhamun tomb with a rich variety of offerings is located near Luxor in Egypt. அதுக்கு உள்ளே அவர் என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணாரோ எல்லாம் அதுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. Then the mask of this mummy made of gold and decorated with precious stones is an important artifact of Egyptian civilization. Egyptian civilization important ஒரு ஆர்ட் மாதிரி சரியா. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட். அவங்க என்ன தொழில் யூஸ் பண்ணாங்க, என்ன தொழில் வந்து ஃபாலோ பண்ணாங்க. Egyptian cultivated wheat, barley, millets, vegetable, fruits, papyrus. Papyrus one kind of plant. அதுலேருந்து அவங்க ஒரு இந்த சாயம் எடுத்து அதை எழுத பயன்படுத்துவாங்க சரியா, இங்கு மாதிரி. அண்ட் காட்டன். Papyrus was used making rope, mats and sandals. ஒரு பிளான்ட். அண்ட் லேட்டர் ஃபார் ப்ரொடியூசிங் பேப்பர். பேப்பர்ஸ் பிளான்ட். அந்த பிளான்லேருந்து தான் பின்னால் அதுக்கு பேர் மருவி பேப்பர் அப்படின்னு வரும். ஏன் பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு உள்ள பிளான்ட். அதை முதல்ல எதுக்கு யூஸ் பண்ணாங்க, ரோப்பு. நமக்கு இப்போ சேனல் இருக்கு இல்லையா, ஜூட்டு. அதே மாதிரி இவங்க வந்து என்ன செய்வாங்க, ஜூட்லேருந்து நமக்கு ரோப் எடுத்துக்குவோம், மேட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இவங்க வந்து பேப்பரஸ்னு ஒரு பிளான்ட், அதை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மேக்கிங் ரோப், மேட்ஸ் அண்ட் ஆல்சோ சாண்டல்ஸ். லேட்டர் ப்ரொடியூசிங் பேப்பர் ஆல்சோ. ஓகே. அப்போ பீப்புளுடைய இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன் வந்து அக்ரிகல்ச்சர். அப்போ வாட் ஆர் திங்ஸ் தே கல்டிவேட்டட்? ஸோ ஹியர் சம் திங்ஸ்: wheat, barley, millets, vegetables, fruits, papyrus and also cotton. Yeah. Then they domesticated cattle, sheep, goat and pig and hunted wild animals also. ஸோ வீட்டில் கொஞ்சம் அனிமல்ஸ் வளர்த்தாங்க. ஸோ டொமஸ்டிக் அனிமல்ஸும் வீட்டில் வளர்த்தாங்க இல்லையா. தென் எங்கெங்கெல்லாம் இம்போர்ட் பண்ணாங்க, இம்போர்ட் சில கண்ட்ரி கூட இம்போர்ட் பண்ணாங்க, சில கண்ட்ரி கூட என்ன செய்தாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இப்போ அந்த கீழே இருக்க படத்தை பார்த்தே அவங்க வந்து இந்த அக்ரிகல்ச்சருக்கு பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரிய வருகிறது சரியா. அடுத்து பாரு, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். அவங்க என்னென்ன ஆர்ட்லாம் இருந்தாங்க. இஜிப்சியன் எக்ஸல்ட் இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். நல்ல அவங்க வந்து இந்த கலையிலும் சிற்பத்திலையும் ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. த ரைட்டிங் இஸ் நோன் அஸ் இஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். அவங்க ரைட்டிங், அவங்க எழுதுகிற ரைட்டிங்கே, எழுத்தே எப்படி இருக்குமா, ஆர்ட் மாதிரி, அதாவது ஒரு கலை மாதிரி, படம் மாதிரி. நியூமரஸ் ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங்ஸ் அண்ட் கார்விங் அட்டர்ஸ் த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். அது மாதிரி கிடைக்கப்பட்ட ஸ்கல்ப்சர், ஓவியங்கள், சிற்பங்கள் இருந்து அவங்க வந்து இந்த கலை சிறந்து விளங்கினார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. Then pyramids as massive monuments built the tombs of mourning to the pharaohs. பிரமிட்னாலே இது உலக புகழ் பெற்றது பிரமிட், ஈஜிப்சியன் பிரமிட்ஸ். அதில் வந்து யார் இருந்தால் பாரோடைய கல்றைன்னு சொன்னேன் இல்லையா. அதில் மெயினாக வந்து கிரேட் பிரமிட்ஸ் நியர் கெய்ரோ ஆர் நோன் அஸ் கிசா பிரமிடு.
கிசாவுடைய பிரமிட் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இல்லையா. கீழே பிக்சர் பாரு, கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா. பார்த்தா நமக்கு வந்து சும்மா மணல் மேலே கூட்டி வச்சுருக்க மாதிரி இருக்கு இல்லையா, பட் இது இஸ் வேர்ல்டு ஃபேமஸ் ஒன். தென் கிரேட் ஸ்பிங்ஸ் ஆஃப் கிசா, இது வந்து எப்படி இருக்குன்னா மனிதனுடைய தலை மாதிரி, மீதியெல்லாம் இது பாடி வந்து சிங்கத்துக்கு பாடி மாதிரி சரியா. தலை வந்து மனுஷன் மாதிரி, பட் பாடி வந்து என்னது சிங்கத்துடைய இது மாதிரி. தென் அது எவ்வளோ மீட்டர் ஹைட்டில் இருக்குன்னு. தென் அடுத்து வந்து ரிலிஜன், பீப்புள் என்னென்ன மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஈஜிப்சியன் ப்ராக்டிஸ் போலிதீசிசம், அப்புறம் நிறைய கடவுளை வந்து அவங்க கும்பிட்டாங்க. ஒரு கடவுள் இல்லை, நிறைய கடவுள் கும்பிட்டாங்க. அமோன், ரீ, சேத்து, தோத்து, ஹோரஸ் அண்ட் அனுபிஸ், இதெல்லாம் அவங்களுடைய மெயினான காட்ஸ். இதை தவிர தே வர்ஷிப் மெனி காட்ஸ், சன் காட் ஆல்சோ. ரீ வாஸ் த ப்ரீடாமினன்ட் ஒன், சன்னையும் காடாக கும்பிட்டாங்க சரியா. அப்புறம் அந்த கீழே அவங்களுடைய காட்ஸ்லாம் இருக்காங்க, காடெல்லாம் இருக்காங்க சரிங்களா. எது எந்த காடுக்குள்ளது. அடுத்து வந்து இந்த அவங்களுடைய இந்த ஃபிலாசபி, சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர், அந்த பீரியட்லேயே அவங்க வந்து இந்த ஃபிலாசபிலையும் சயின்ஸ்லையும் லிட்ரேச்சரும் ரொம்ப டெவலப் ஆகிருந்தாங்க சரியா. அஸ்ட்ரானமி ஆல்சோ, அஸ்ட்ரானமி என்னது வான சாஸ்திரத்துலையும் ரொம்ப டெவலப் ஆகிருந்தாங்க. தென் மேத்தமேட்டிக்ஸ் ஆல்சோ. அந்த இப்போ நீங்கள் வாட்டர் கிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் அப்போவே அவங்க கண்டுபிடிச்சாச்சு. கிளாஸும் அப்போவே அவங்க கண்டுபிடிச்சாச்சு. சோலார் கேலண்டர் அப்போவே அவங்க கண்டுபிடிச்சாச்சு ஏன். நிறைய வந்து ஈஜிப்சியன் இதெல்லாம் டெவலப் ஆகிருந்தாங்க. Then the Egyptians also distinguished themselves in painting, art, sculpture, pottery, music and weaving. Not only this one, then and also they develop in painting, art, sculpture, pottery, music and also weaving. So Egyptian people developed in many fields. The writing system, அவங்களுடைய writing எப்படி இருந்துச்சு. The Egyptian was well known for the writing system. The form of writing is known as hieroglyphics. அவங்களுடைய எழுத்துக்கு பேர் வந்து hieroglyphics. Hieroglyphics is in the use in the inscription on seals and other objects. மெயினாக அது வந்து என்னது பிக்டோரல் ரைட்டிங் சரியா. பிக்டோரல் பிக்சர் வரைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் சரியா. பாரு, பிக்சர் வரைஞ்சிருக்கும். ஹீரோகிளிபிக்ஸ் அந்த ரொசட்டா ஸ்டோன் பிக்சர் வரைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். பட் ஒன்று ஒரு லெட்டர் ஏன் பார்த்து நமக்கு ஏ பாரு, பி பாரு, இப்படி ஒன்று ஒரு லெட்டர். பட் நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், பிக்சோரல் பிக்சர் இருக்க மாதிரி இருக்கும் ஏன். பட் திஸ் இஸ் நாட் அ பிக்சர், பட் திஸ் இஸ் another லெட்டர். ஸோ திஸ் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் இஸ் known as hieroglyphics. hieroglyphics. அப்போ ஈஜிப்சியன் லெட்டர் ஃபார்ம் என்னது, hieroglyphics. ஓகே. தென் hieroglyphics was taken by France. It was taken by France. And then they went to another England also. Then characteristics. அவருடைய தன்மை என்ன பாரு. Egyptian developed the solar calendar system. Then pyramids and the designs show their mathematical and surveying system skills. The hieroglyphic writing system attests to their skills and handling symbols. Then preservation of human body in the form of mummies. They applied innovation in the use of science and also technology. இதெல்லாம் வந்து நம்ம வேர்ல்டுக்கு தந்த கான்ட்ரிபியூஷன் ஓகே. அடுத்து வந்து மெசபடோமியன் சிவிலைசேஷன். மெசபடோமியா refers to the regions of Iraq and Kuwait in West Asia. Mesopotamian civilization. இது பாரு, in the Greek language meso means in between, potamus means river. அப்போ ரெண்டு ரிவருக்கு இடையில இருக்கக்கூடியது தான் மெசபடோமியன் சிவிலைசேஷன். அந்த ரெண்டு ரிவர் என்ன அப்படின்னா யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ். பாரு கீழே பாரு, யூப்ரட்டிஸ் அண்ட் ஆல்சோ டைக்ரிஸ், இது ரெண்டு ரிவர் நேம். இந்த ரெண்டு ரிவருக்கு இடையில இருக்க தான் மெசோபட்டோமியன் சிவிலைசேஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ மெசோ மீன்ஸ் between, in between. Potamus means river. So in between two rivers. What are the two rivers? Euphrates and also Tigris. And the ரெண்டு ரிவருக்கு இடையில இருக்குது தான் இந்த மெசோபட்டோமியன் சிவிலைசேஷன். Rain deposition gulf and in this known as in between two rivers is known as Mesopotamia. Okay, then Sumerian. The oldest civilization in Mesopotamia belonged to the Sumerian. அது அந்த பீப்புள் வந்து அங்கே ரூல் பண்ணாங்க சரியா. Sumerians were the contemporaries of the people of Indus and also Egyptian civilization. Contemporaries-na Indus civilization இருந்த பீரியடும் Egyptian civilization இருந்த பீரியடும் contemporaries, சேம் காலத்தில் வாழ்ந்தவர்கள்.
தென் தீஸ் சிவிலைசேஷன் ஹேட் ட்ரேட் கனெக்ஷன்ஸ். இப்போ மெசபடோமியாவில் உள்ளவங்க ஈஜிப்சியன் சிவிலைசேஷனோட கனெக்ஷன் வச்சுருந்தாங்க ட்ரேடில். அப்போ இண்டஸ் கூட கனெக்ஷன்ஸ் அப்படியே ட்ரேட் கனெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இல்லையா. அப்புறம் அவங்க இதில் வந்து நிறைய வந்து மாறி மாறி வந்தாங்க இல்லையா. அக்காடியன்ஸ் வந்தாங்க, சர்க்கார் வந்தாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி வந்துகிட்டே போனாங்க இல்லையா. தென் மேப்ஸ் ஆஃப் தி ஏன்ஷியன் லேண்ட்ஸ் ஆஃப் மேகன் பழையது. அடுத்த அப்புறம் பாபிலோனியன் வந்தாங்க. இந்த பாபிலோனியன் வந்து செமிட்டிக் பீப்புள் கால் த அமோரைட்ஸ் அண்ட் அரேபியன் லெசஸ் மூவ் மெசபடோமியா. They are known as Babylonians. They established kingdom and made Babylon its capital. நிறைய பீப்புள் வந்தாங்க. அமோரைட்ஸ் நிறைய பீப்புள் வந்தாங்க. அதில் வந்து பாபிலோன்ஸ் வந்து பாபிலோனை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தாங்க. இதில் பவர்ஃபுல் கிங் வந்து ஹமுராபி. கிங் ஆஃப் ஹமுராபி. இந்த ஹமுராபி ஒரு கோடு, ஒரு லா கோடு உருவாக்குவார். அது பேர் ஹமுராபி லா கோடு. அவர் பாரு, ஹமுராபி த 6th கிங் ஆஃப் பாபிலோன் பிலாங்கிங் டு த ஃபர்ஸ்ட் அமோரைட் டைனாஸ்டி அட்டைன்ட் ஃபேம் அஸ் அ கிரேட் லா மேக்கர். அப்போ ஹமுராபி வந்து பெரிய லா மேக்கர் சரியா. தென் அதுக்கப்புறம் அசிரியன் எம்பையர் வாஸ் பொலிட்டிக்கலி அசிரியன் வந்தாங்க. அடுத்து அவங்களுடைய சொசைட்டி எப்படி இருந்தார். சொசைட்டி, ஸ்டேட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சுமேரியன் சிவிலைசேஷன் ஹேட் மெனி சிட்டி ஸ்டேட்ஸ். நிறைய சிட்டி ஸ்டேட்ஸ். இவங்களும் என்ன சொன்னாங்க, டைப்பிக்கல் சுமேரியன் சிட்டி வாஸ் சரௌண்டட் பை கல்ச்சுரல் லேண்ட்ஸ். ஸோ இவங்களும் அக்ரிகல்ச்சர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தென் 45 சுமேரியன் சிட்டிஸ் ஹேட் டெம்பிள்ஸ் கால் சிக்ரட்ஸ் இன் த சென்டர். நிறைய அதை சுற்றின டெம்பிள் சிட்டி, நிறைய சிட்டியில் நிறைய டெம்பிள்ஸ்லாம் இருந்து. ஸோ அதுக்கு பேர் சிக்ரட்ஸ். ஏன் இங்கே ஒரு படம் இருக்கு பாரு, சிகரெட்ஸ் இல்லையா. தென் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். இவங்களுக்கும் மெயின் ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சர். அப்புறம் என்னென்ன அக்ரிகல்ச்சரில் என்னெல்லாம் கல்டிவேட் பண்ணாங்க. தே கல்டிவேட்டட் வீட், பார்லி, ஆனியன்ஸ், டர்னிப், கிரேப்ஸ், ஆப்பிள்ஸ், டேட்ஸ். அண்ட் ஆல்சோ தே ஆல்சோ டொமஸ்டிகேட்டட் கேட்டில், ஷீப், கோட்டு, ஃபிஷ். ஃபிஷ் வாஸ் தேர் டயட். நம்ம இப்போ ஃபிஷ் மீன் சாப்பிட்ற மாதிரி அந்த காலத்தில் அவங்க ஃபிஷ் சாப்பிட்ருக்காங்க. தென் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். எங்கெங்கே என்னென்ன ட்ரேட் பண்ணாங்க, என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. ட்ரேட் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த மெசபடோமியன் சொசைட்டி. They exchange goods from different partners and also artisans. யாருக்கெல்லாம் ட்ரேட் பண்ணாங்க, ட்ரேட் வித் சிரியா, ஏஷியா மைனர், தென் அண்ட் ஆல்சோ இண்டஸ் and Indus Valley people, then Iran also. ஓகே, கடல் கடந்தும் என்ன செய்தாங்க, வியாபாரம் செய்தார்கள். கடல் கடந்தும் வியாபாரம் செஞ்சாங்க. தென் சிட்டிஸ் அண்ட் டவுன் பிளானிங். அவங்க சிட்டிஸ் எல்லாம் பக்காவாக, நம்ம இப்போ ரொம்ப நல்ல டவுன்லாம் நல்ல பிளானாக இருக்க மாதிரி அப்போவே நல்லா அவங்க சிட்டிஸ் வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கட்டியிருந்தாங்க. மெசபடோமியன் சிட்டிஸோட ஃபீச்சர்ஸ் மட்டன் பேக் பிரிக் வால் வித் கேட்ஸ். இப்போ கூட நிறைய வீடுகள் கேட் இருக்காது. பட் அவங்க அப்போவே என்ன செய்தாங்க, வீடெல்லாம் நல்லா பக்காவை கட்டி நல்ல கேட்லாம் போட்டிருந்தாங்க. சம் பீப்புள் லிவ்டு இன் ரீட் ஹட்ஸ் அண்ட் சைட். சில பீப்புள் இப்போவும் ஹட்டில் இருக்க மாதிரி, குடிசையில் இருக்க மாதிரி அப்போவும் குடிசையில் இருந்தாங்க இல்லையா. தென் ரிலீஜன். சுமேரியன் ரிலீஜன் வாஸ் போலிட்டிசிசம். அவங்க எஜிப்சியன் பீப்புள் நிறைய காடு வர்ஷிப் பண்ண மாதிரி இவங்களும் நிறைய காட்ஸும் வர்ஷிப் பண்ணாங்க, காடஸஸையும் வர்ஷிப் பண்ணாங்க. அதாவது ஆண் கடவுளையும் வர்ஷிப் பண்ணாங்க, பெண் கடவுளையும் வர்ஷிப் பண்ணாங்க. தென் இவங்க வந்து சுமேரியன் டிட் நாட் பே மச் அட்டென்ஷன் டு த லைஃப் ஆஃப்டர் டெத். எஜிப்சியன் நம்ம என்ன சொன்னால், அவங்களுக்கு வந்து இறந்த பிறகும் அவர்கள் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு. பட் ஹியர் மெசபடோமியன் பீப்புளுக்கு அந்த என்ன நம்பிக்கை இல்லை. அதனால் அவங்க என்ன செய்தாங்க, டெட் பாடிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எஜிப்சியன் வந்து இறந்த பிறகு அவங்க உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னு நம்பினனால அவங்க டெட் பாடியை ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து பதப்படுத்தி வச்சாங்க. பட் வந்து இந்த மெசபடோமியன் பீப்புள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல சரியா. தென் இவங்களும் நிறைய காடஸஸ் வழிபட்டாங்க. தென் ஹமுராபிஸ் லா கோடு பாரு. ஹமுராபி கோட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட் தட் ஸ்பெசிஃபைஸ் த லாஸ் ரிலேட்டட் டு வேரியஸ் கிரைம்ஸ். என்னென்ன குற்றம் செஞ்சாலும் அதுக்கு தண்டனை எந்த படி வாங்கணும் எல்லாமே அதில் எழுதி வச்சுருந்தாங்க. அதான் இது ரொம்ப ஃபேமஸ். தென் இவருடைய ரைட்டிங் பாரு, யூனிஃபார்ம்.
Egyptian civilization writing வந்து hieroglyphics. இவங்களுடைய ரைட்டிங்ஸ் பாரு க்யூனிஃபார்ம் சரியா. இவங்க வந்து கிளே அந்த களிமண்ணில் ஒரு மாதிரி உருட்டி எழுதுனாங்க. களிமண்ணில் உருட்டி அதில் எழுதுனாங்க. ஷேப் ஆஃப் த லெட்டர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வெட்ஜ் அண்ட் இட் இஸ் கால்ட் க்யூனிஃபார்ம். The clay tablets contain loads and information of Sumerian civilization. இந்த கீழே இருக்க டெவலப்மெண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட் இந்த இது எழுதுறதுக்கு வந்து இந்த களிமண் யூஸ் பண்ணாங்க. ஆர்ட் கலை. The Mesopotamian art included sculptures in stone and clay. எல்லாமே வந்து கல்லுலேயும் களிமண்லையும் செஞ்சாங்க சரியா. அதே மாதிரி இவங்களுடைய சயின்ஸு இவங்களும் மேத்தமேட்டிக்ஸ் அஸ்ட்ரானமி மெடிசன் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குனாங்க. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கியூபிக் டிவிஷன் அவங்க மேக்ஸில் எல்லாமே இவங்க கொண்டு வந்தது அப்போமே சரியா. நியூமரிக் வேல்யூ சிஸ்டம் எல்லாமே அந்த காலத்துலேயே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து அவங்க வேர்ல்டுக்கு என்ன கொடுத்தாங்க பாரு, இன்வென்ஷன் ஆஃப் பாட்டஸ் வீல். அதாவது முதலாக இந்த பானை செய்யக்கூடிய வீல் பயன்படுத்துவாங்க பார்த்தீங்க, அது வந்து இவங்க கொண்டு வந்தது. பாட்டஸ் வீல் இஸ் கிரெடிட்டட் டு த சுமேரியன்ஸ். தென் தே டெவலப் கேலண்டர் சிஸ்டம். நமக்கு 360 நாள் இருக்குது அப்படின்லாம் அவங்க தான் கொண்டு வந்தது. கேலண்டர் சிஸ்டம் ஆஃப் 360 days dividing a circle of 360 units. Then cuneiform system of writing and also Hammurabi law of code. Everything contributed by the Mesopotamian people. Okay. Then these are the two civilization. Then two more civilization is the first Oasis. Okay.